நான் தான் சொன்னேன்ல, அஞ்சலி நல்ல பொண்ணுடா, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இல்லைன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி தைரியமா உங்ககிட்ட வந்து சொல்லுமா? இல்ல, அவதான்டா பொண்ணு. தந்திரமா தன்னை கெடுக்க வந்த காதலன் கிட்ட இருந்து தன்னுடைய கற்ப கிட்ட 21ஆம் நூற்றாண்டோட ஒரு பொண்ணு. இன்னும் எதையும் யோசிக்காத, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. நான் தான் சொல்றேன்ல. அம்மா அம்மா என்னை மன்னிச்சிடுமா. சரக்கே அடிக்காம இருந்த உன் பையன் இப்ப டெய்லி அடிக்கிறேன். என்னது இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. என்னடா ஓவர்? கஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன், இன்னும் குடிப்பேன். பாவண்டா எங்க அம்மா. உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையிலையும் கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாணத்தோட முதல் நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு அவ காதலன் கூட ஓடி போயிட்டா. விடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை பார்க்க வந்த எங்க சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து என்னையும் எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி அசிங்கமா பேசினாங்க. அன்னைக்கு மனசொடைஞ்சு படுத்தவங்க தான் எங்க அம்மா. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. என்னை பெத்த எங்க அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு தாண்டா நான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்னு ஒண்ணு இல்லைன்னு. டேய், உலகத்திலே பெரிய மிஸ்டரி எது தெரியுமா? பொண்ணுதான். அவ எச்சுன்னு சொன்னா நோன்னு அர்த்தம். ஆனா அஞ்சலி அப்படி இல்லை, அவ நல்ல பொண்ணுடா. என்ன பாக்குறதுக்காக மாமா வந்திருந்தாரு. மாமாவா? எதுக்கு? என்னாலதான் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுப்பீங்கன்னு உங்க மாமா நம்புறாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த அஞ்சலிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு தெரியல விஜி, சொல்ல தெரியல. அஞ்சலி அவளுடைய கடந்த காலத்தை பற்றி எழுதி என்கிட்ட கொடுத்தா. அவ நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க எனக்குன்னு யாருமே இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்க, மாமா இருக்காரு, சஞ்சய் இருக்கான், ஆனந்தன் இருக்காரு. அப்புறம் எல்லாரும் நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. ஹெட் ஹெட், ஐ ஐ, இயர் மவுத், செஸ்ட், எல்போ, வெரி குட், ஃபிங்கர். ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஏன் அவன் கூட நீ சுத்திக்கிட்டு இருக்க? உன் மனசுல யார தோக்கடிக்கணும்னு நினைக்கியா? நான் ஏன் உங்களை தோக்கடிக்க போறேன்? வாழ்க்கையில தோத்து தினமும் நான் தானே. இங்க பாரு, இது வரைக்கும் இந்த ஊர்ல 4 பேர் என்ன மதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மதிப்பை கெடுத்துறாத, அதுவே எனக்கு போதும். இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களை பத்தி மட்டுமே நீங்க கவலைப்படுறீங்க. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணமா? நான் இங்க ஒரு நடுப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கஷ்டங்களை யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருக்கு நேரம் இருக்கு? நீ வாணு. அப்பா, என்னாச்சுப்பா? விஜய், வேண்டாம், அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதெல்லாம் வேண்டாம், நீ மோகனுக்கு போன் பண்ணி நாளைக்கு இங்க வர சொல்லு. என்ன அம்மா என்ன சொன்னாங்க? என் மனசு உங்க யாருக்குமே புரியலன்னு அம்மா தாத்தா கிட்ட சொன்னாங்க.
மனசுனா என்னப்பா? அது கண்ணுக்கு தெரியுமா? அது அது கண்ணுக்கு தெரியுமா? நான் இப்ப போன்ல பேசும்போது நான் உன் முன்னாடி நிக்கிற மாதிரி தோணுதில்ல? ஆமா. அதுதான் மனசு. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்க. குட் நைட் ரச்சலா. அனுதானே போன் பண்ணா? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். ராகவா, அம்மா மேல நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. நடந்தது நடந்து போ. அதுக்காக எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லல. இருந்தாலும் நீ மறு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். உன் மாமா சொன்ன பொண்ணதான் கட்டிக்கணும்னு கட்டாயம் இல்ல. உன் மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லு. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். வயசான காலத்துல உன்னை பார்க்க ஒரு ஆளு வேணும் இல்லையாப்பா? அதனாலதான் நான் சொல்றேன். இது புரிய